ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னா தக்காளி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம லிட் போடுவோம். இப்போ ஸ்ட்ரீம் வந்துடுச்சு. இப்போ நம்ம லிட் போட்டுடலாம். 3 விசிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்துடுச்சு. விசில் வந்த பிறகு 5 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அப்படி தக்காளி பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீயை மேலே ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ. லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.